தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து திரு புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சாட்ட பேசலாம். வணக்கம் சார். நிறமாறாத தமிழ் நிறத்திற்கு வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சாத என்ன சார், அமித்ஷா 2 பத்திரிகைகளை கூப்பிட்டு பேட்டி கொடுத்திருக்கிறார். திரும்பவும் அதே சொல்லியிருக்கிறார். அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? கூட்டணி ஆட்சின்னு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொன்னார். இங்கேயே சொல்லிட்டு போனாரு. பழனிசாமி பேசவே இல்லை, அமைதியா உட்கார்ந்துட்டு அதை கேட்டுக்கிட்டாரு. அடிக்கடி சொல்லுவேன்னா, அலையன்ஸ் பார்ட்னருக்கு ஒரு மாலை கூட மரியாதை கூட செலுத்தல அவங்க. அதேதான் உங்களுக்கு இன்னைக்கும் அமித்ஷா ஸ்டாண்ட் பண்ணி சொல்றாரு. கூட்டணி ஆட்சி தான் ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. இதுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அவர் சொல்லல. இப்போ முதல்வர் வேட்பாளர் யாருன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அந்த பழனிசாமி தலைமையில் இருக்க கூட்டணியில் இருக்கவங்கல்ல ஒரு கால் ஆட்சி அமைந்தால் அந்த முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா அதை சொல்லல. அவர் முதல்ல சொன்னார், பழனிசாமி தான் சொன்னாருன்னு சொன்னாங்க. இப்ப என்ன பண்றாரு? இல்ல அப்ப கூட அவர் அந்த தப்ப பண்ற, ரொம்ப அவர் தலைமையில் தான் இயங்கும் இந்த கூட்டணின்னு சொன்னார். அப்ப நீங்க முதலமைச்சர் அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. இப்ப அவர் தெளிவா சொல்லியிருக்கார், முதலமைச்சர் வேட்பாளர் என்பது கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அவர் சொல்ல, அது அதிமுகவில் ஒருத்தரா வரலாம் முதலமைச்சரான்னு சொல்றாரு. அந்த ஒருத்தர் பழனிசாமின்னு பேரை அவர் அந்த தனியார் செய்தித்தாள், தின செய்தித்தாளுக்கு அவர் சொல்லல. அவர் அந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு நேத்தி, அதுதான் பெரிய பேசும் பொருளா இருந்தது. அத பழனிசாமின்னு அவர் சொல்லாதப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பழனிசாமி மேல நம்பிக்கை இல்லை. பாரதிய ஜனதாவுக்கு பழனிசாமி மேல நம்பிக்கை வரவே வராது. எப்ப பிரதம மந்திரி பக்கத்துல திரு அண்ணாமலை கூட்டு போய் உட்கார வச்சாரோ, வெளியில வந்து எப்ப முதுகுல குத்தனாரோ அன்னைக்கே அது இல்ல. பயந்து போய் பார்த்து உள்துறை அமைச்சரை சந்திச்சு 3 கார் மாறி 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி அதை மறைச்சி வெளியில சொல்றதுக்கே அச்சப்பட்டு கூச்சப்பட்டு ஏதோ பெரிய அவமானம் நடந்த மாதிரி, அந்த கட்சி தீண்டத்தகாத கட்சி மாதிரி டெல்லியில போய் பார்த்த கதையெல்லாம் நம்ம மறந்துட முடியாது. ஆகவே இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். இவர் எப்படி இவருடைய அரசியலுடைய எப்படி வந்தார், அரசியல்ல மேல காலில் தவழ்ந்து பதவியை வாங்கினது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? நமக்கும் உங்களுக்கும் தெரிகிற மாதிரி பிஜேபி அத்தனை லீடருக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் அது புரியும். இவர் யாரை ஏமாத்திட்டு வந்தார் அவங்களுக்கே நல்லாவே புரியும். முதலமைச்சராக விடாம பண்ண கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதனால இது தெரியும். இப்ப அதனாலதான் பேர் சொல்ல மாட்டேன்றார். என்னுடைய யூகத்துல, என்னுடைய அடிப்படையான யூகம், அவர்கள் போக போக மெதுவா நகர்த்திக்கிட்டே வந்து வேலுமணியை சூஸ் பண்ணுவாங்க. வேலுமணி. ஆமா. அதிமுக தலைமைக்கே வேலுமணியை கொண்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பின்னாடி இருந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேலுமணியை கொண்டு வந்து, வேலுமணி கேட்டீங்கன்னா இல்லம் பாரு, எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர் பாரு. அவர் அப்படித்தானே காலவாரி முதுகுல குத்துறது வழக்கம். அதனால அவர் ஸ்டைல்லே இவரும் சொல்லிட்டு இருப்பாரு டெய்லி. கடைசி பினிஷிங் ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப பிடிச்சவர் அமித்ஷாவுக்கு வேலுமணி தான், முன்னாள் அமைச்சர் வேலுமணி, அன்பு சகோதரர். ஆகவே அவர் கைக்கு இது மாறுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அந்த கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளரா வேலுமணியை அறிவிச்சு இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு பார்க்கலாம் கடைசி. ஏன்னா பழனிசாமினா 10 தோல்வி 11 தோல்வின்னு அசிங்கமாயி போச்சு. இனி இந்த நம்பி கொண்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வரலாம். ரைட்டு. இப்படி இன்னொன்னு என்ன கேட்கிறேன், நேற்று அமித்ஷா உள்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு பேரையே சொல்லல. இல்லையா? சொல்லாதப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இவ்வளவு நேரம் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், தமிழ்ல கொடுத்து ஊரை ஏமாற்றக்கூடாது. ஏன்னா அவருக்கு அப்பதானே அது புரியும். ஆகவே அவர் தவறா சொல்றார். நாங்கெல்லாம் சேர்ந்து பழனிசாமி தான், அது ஏதோ சொல்லுவாங்களே, என்னது பண்பாட்டு புதல்வர், முத்தமிழ் காவலர், அப்புறமா புரட்சி தமிழர். நாசமா போச்சு புரட்சி தமிழர். தமிழை எவன் ஒழுங்கா பேசாம இருக்கானோ அவனையெல்லாம் இந்த நாட்டுல புரட்சி தமிழர்னு சொல்லி அங்க ஒரு ஆள் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் மதுரையில. அவனை கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. இந்த புரட்சி தமிழர் தான் எங்களுடைய முதலமைச்சர். அவர் இருந்தாதான் தோல்விகள் தொடரும். ஆகவே
நாங்க வந்து நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நேத்து ஏன் நீங்க பேரை சொல்லல? கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா? என்ன பதில் வந்துச்சு? இன்னொருத்தர் பிஜேபி தலைவர் அவர் இன்னைக்கு சொல்றாரு, நேத்தே தான் சொல்லிட்டாரு பழனிசாமி, அடுத்த வீட்டு விஷயத்துல எட்டி பார்க்காதீங்கன்னு. சார், இந்த மாதிரி ஒரு வார்த்தைய பிஜேபியில் இருக்க தலைவர்கள் தான் சார் பயன்படுத்த முடியும். அடுத்த வீட்டுல எட்டி பார்க்காத. ராத்திரி நேரத்துல குழந்தைங்க எப்படி எப்படியோ விளையாடிக்கிட்டு இருக்கும். உன் வீட்டை பாரு. ஏயா, எல்லா வீட்டுள்ளாரையும் நுழைஞ்சு எல்லா ஸ்டேட்லயும் அந்த ஆட்சியே கவிழ்த்து அந்த ஆட்சி இல்லாம பண்ணி கர்நாடகாவில் ஒரு ஒரு காலத்துல ஒரு சீட்டு பிஜேபி. ஆனா 22 24 எம்எல்ஏ விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்த்தது யாரு? எத்தனை ஸ்டேட் என்னால சொல்லிட்டு போக முடியும் கண்டினியூஸா. பாம்பேல என்ன நடந்தது? உள்ள போகும்போது ஒண்ணுமே இல்லை பிஜேபி. ஷிண்டேக்கு ஆப்பு தானே அப்புறம் நடந்ததா இல்லையா? அப்பாயின்மெண்ட்டுக்கு அழகிற மாதிரி போச்சு. பிஜேபி ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. அது ஒருத்தர் சொல்லியே காட்டுறாருல, மதுரையில இருந்து உள்ள வரும்போது அப்பதான் அப்படித்தாங்க வருவோம், அப்புறம் தான் நாங்க காலி பண்ணுவோம் அந்த கட்சியை. நாங்க வளர்றதான் பார்ப்போம், நாங்க வர்றதான் பார்ப்போம், நாங்க ஆட்சி அமைக்கிறதான் பார்ப்போம், எங்க முதல்வர் தான் அப்படின்னு இவர் நேத்தி சொன்ன பிஜேபி தலைவர் அதையே மென்ஷன் பண்ணி அவர் தான் சொல்லிட்டார்ல, அடுத்த வீட்டுல எட்டி பார்க்காதன்னு சொல்லி. எங்க பார்லிமெண்டரி கமிட்டி தான் முடிவு பண்ணும். இந்த கூட்டணி முதல்வர் வேட்பாளரை அவங்க பார்லிமெண்டரி போர்டு தான் முடிவு பண்ணுவாங்க. ஆமா, பார்லிமெண்டரி போர்டு தான் முடிவு பண்ணுன்றாரு. பார்லிமெண்டரி போர்டு இங்கதான் அதிமுக ஒண்ணும் கிடையாது. அனாதைகளை செல்லாம இங்க ஆட்சி மன்ற குழுலாம் கிடையாது. இந்த ஆட்சி மன்ற குழு செயல்படுறதே கிடையாது. முனுசாமி தனியா போய் எம்பிக்கு நின்ன காலத்துல இருந்தே எம்பி கையில வச்சு எம்எல்ஏ நின்று 5 வருஷம் போச்சு பாருங்க. அப்பையில இருந்தே ஆட்சி மன்ற குழுன்னு ஒண்ணு கூடுறதும் இல்லையா? அதுல வந்து அம்மா வந்து எல்லாருக்கும் இடம் கொடுத்து, தகுதி பார்த்து இடம் கொடுத்து, ஆட்சி மன்ற குழு அறிவிப்பின்படி இவர் தான் வேட்பாளர், இவர் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு அறிவிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அன்பு தாய் போச்சு, எல்லாம் நாசமா போய் அவனுக்கு எந்த வித ஆட்சி. அதனால அவர் சொல்றாரு, பார்லிமெண்டரி கமிட்டி பார்லிமெண்டரி குழு எங்களுது முடிவு பண்ணுன்னு. அவங்க ரொம்ப தெளிவா வந்துட்டாங்க சார். இந்த பூச்சாண்டி அப்போ பழனிசாமி இப்படி பேசாம எட்டி பார்க்காதீங்கன்னா, அவங்களுக்கு தொழிலே எட்டி பார்க்கறது தான். பிஜேபிக்கு முதல்ல வீட்டுல வருவாங்க, அண்டை வருவாங்க, ஒண்டை வருவாங்க, ஒன்ன துரத்துவாங்க. அது அவங்க மெயின் கொள்கை. அது ஒன்றும் நீங்க பண்ணவே முடியாது. எல்லா ஸ்டேட்லயும் நடந்திருக்கு. கோவாவில் மெஜாரிட்டி 5 கம்மியா இருக்கு, அங்க காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியல. போன தேர்தலில் நடந்துச்சா இல்லையா? ஆமா, நீங்க இப்ப சொன்னீங்கன்னா நடக்குமே. பெரிய விஷயமா வேலுமணியை கொண்டு வர்றது? 32 எம்எல்ஏ தூக்குனா வேலை முடிஞ்சிச்சு இல்ல? 33 எம்எல்ஏவா? 33 எம்எல்ஏ கூட இல்ல, அவங்க 4 இருக்காங்களே. அப்புறம் அந்த 4 பிஎம்கே கூட்டா ஊன்னு சொல்லிட்டு போறாங்க. 5 9 எம்எல்ஏ போச்சுன்னா ஒரு 20 25 எம்எல்ஏ போதுமே. ஏடிஎம்கேல இருந்து தூக்கிட மாட்டாரா வேலுமணி மனசு வச்சாருன்னா? ஏற்கனவே சொல்லி அண்ணன் பொண்ணைய சிவி சண்முகத்தை 18 எம்எல்ஏ வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான் அப்படி எல்லாம் பேசினாருல. ரொம்ப அசிங்கமா பேசினாரு. அது சொன்னா இப்பெல்லாம் அது சொன்னோன்னு நோட்டீஸ் சொல்றானுங்க எனக்கு. உடனே பார் புகழேந்தி இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு மான நஷ்ட வழக்கு தொடருவோம். நீ என்ன நஷ்டம் வேணாலும் தொடரும், உனக்கு நஷ்டம், எனக்கு மானம் இருக்கு, உனக்கு இல்ல, அவ்வளவுதான். இன்னொருத்தர் வேணாலும் தொடராது. அதெல்லாம் சார், அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா இப்ப வேலுமணி முதல்வர் வேட்பாளர்னா எடப்பாடி என்ன பண்ணிட்டு இருப்பாரு சார்? எடப்பாடி அங்க வந்து எடப்பாடிக்கு வேலுமணியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுக்கலாம். சார் என்ன சார், முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு போய் ஒரு விளையாட்டுத்துறை நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க விளையாட்டுத்தனமா எடுத்துக்காதீங்க. ஷிண்டே பார்க்கவே முடியலீங்க ஆட்சி அமைச்ச பின்னாடி. அப்பாயின்மெண்ட் கேட்டா இதே அமித்ஷா கொடுக்க முடியாதுட்டாரு, சேர்க்காத வேணான்ட்டாரு. ஏங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் மெட்ராஸ்ல ஒரு டைமை வேஸ்ட் பண்ணி உட்கார வச்சு அண்ணாமலையை மாத்துக்குன்னு சொல்லி கொடியை பிடிச்சி அதை அனௌன்ஸ் பண்ணி மாத்த வச்சு எல்லாம் பண்ணி சாயங்காலம் தானே எவ்வளவு வயிறு எரிஞ்சிருக்கணும் அமித்ஷாவுக்கு. பொடி பயல, நீ எங்கிட்டே வேலையை காட்டுறிய, நீ இருக்கு தம்பி ஆப்பு உனக்கு அப்படின்னு. அது வரை மேடை ஏறின உடனே அண்ணாமலையோட கைத்தட்டலும் ஆரவாரமும் அந்த துண்டை சுத்தி காமிக்கிற அந்த எழுச்சியும் வேற யாருக்கும் இல்லை. பிரதம மந்திரி மோடிக்கு இல்லை, அமித்ஷாவுக்கு இல்லை, சொல்லியும் கை தட்ட மாட்டேங்கிறான். ஆகவே அண்ணாமலைக்கு மாத்திரமே தனியா நிக்குது அது. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டோமே இந்த ஆளு பேச்சை கேட்டுக்கிட்டுன்ற ஒரு பயம், அந்த இது குற்ற உணர்வு இருக்கும்ல. ஆகவே அதெல்லாம் இல்லைங்க, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை காலி பண்றதுக்கு. நாங்க போராடி 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 குறிப்பா புகழேந்தி 4 பேரும் போய் சரண்டர் ஆன பின்னாடி கூட நான் சரண்டர் ஆகல. என்னை போல இருப்பவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் எழுத்து நிக்கிறோம் பிஜேபி கூட்டணி வேணான்னு சொல்லி. வழக்கு மன்றம், நீதிமன்றம், சட்டம் இப்படின்னு எல்லாத்தையும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இவரையும் ஒரு பக்கம் நடக்கிற இந்த கூத்தெல்லாம் உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஆனா இன்னைக்கு வந்து நான் அது நான் என்னுடைய தொண்டர்கள் என்னோடு இருப்பவரோடு சேர்ந்து போராடுறேன். அதை பினிஷ் பண்றது பிஜேபியா இருக்கும்.
பாரதிய ஜனதா கட்சி தான் பழனிசாமி காலி பண்ற காட்சியை இந்த நாடு பார்க்கும். ஆட்சிக்கு வராங்க இல்லைன்றதுக்கெல்லாம் வரல. ஏன் சார், அன்னைக்கு 2 நாள் விடிய விடிய, இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அண்ணன் ஓபிஎஸ் கூட இருந்த நேரம் நானு. அப்போ இங்க பேச்சுவார்த்தை நடக்கும், அப்புறம் அங்க பேச்சுவார்த்தை நடக்கும். 6 to 7 இங்க, 7 to 8 அங்க கிரினிஸ் ரோட்ல, 8 to 9 இங்க, 9 to 10 அங்க. அன்னைக்கெல்லாம் ரொம்ப அசிங்கமா ஒருமையில ஓபிஎஸ் அன்னைக்கு தெரியாது. சொல்லியிருந்தா காலையில வந்திருக்க மாட்டார். அவ்வளவு மோசமான இழிவான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இபிஎஸ் திட்டினார். அதை மறைச்சி கொண்டு வந்து நியாயமா சொல்ல வேண்டியவர் அந்த நேரத்தில் வலதுகரம் போல இருந்தவர் ஓபிஎஸ்க்கு இந்த முனுசாமி சொல்லல. அந்த மாதிரி கேவலமா திட்டினார். வரமாட்டானா, பாத்துருவோமா, இப்படிலாம் பேசினார். அதையெல்லாம் மறைச்சு இவர்கிட்ட கொஞ்சம் சமாதானமா பேசி, அவர்கிட்ட சமாதானமா பேசி, காலையில வந்து பெருந்தன்மையோட அவர் தான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தே பழக்கப்பட்டவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாரு. இப்ப அறிவிக்க சொல்லுங்களேன் இந்த அறிவாய்ந்தவர்களை. இப்போ அன்னைக்கு சொன்னீங்க, ராத்திரிலாம் கலடா பண்ணீங்கல்ல ஓபிஎஸ்ட்ட அண்ணங்கிட்ட, இப்போ பண்ண சொல்லுங்க, பண்ணு. ஏய், நாங்க தான் முதலமைச்சர், பேசாத நீ, சொல்லுங்க. எங்க பார்லிமெண்ட்ரி போர்டு தான் முடிவு செய்யும் சொல்றாங்கல்ல. என்ன பார்லிமெண்ட்ரி போர்டு? அதிமுக முதல்வர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா வழியில் அம்மா ஆட்சி, சொல்லு. சொல்ல மாட்டாங்களா சார்? தான் இப்போ நிலைமை. என்ன சார் அந்த பொம்மையை காட்டுற மாதிரி இருக்கே சார், இந்தியாவில ஃபேமஸான பொம்மையை சொல்ற மாதிரி. ரொம்ப அழகா பண்ணிருப்பேன் நான். இவங்களை பார்த்து பார்த்து பழக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா மதுரையில போய் எங்கேயாவது உண்டாங்க, அது என்ன முன்னணி, என்ன முன்னணி, இந்து முன்னணி சார். இந்து முன்னணி. நம்ம எல்லாம் இந்து இல்ல, நம்ம எல்லாம் பூரா சைனா ஜப்பான்ல இருந்து வந்திருக்கோம் பாருங்க. இந்து முன்னணின்னு ஒண்ணு வச்சு, இந்து முன்னணி நீ ஏதோ பண்ணிட்டு போ. முருகர்ன்ற கடவுளை வழிபட திருச்செந்தூர்ல கோடிக்கணக்கில் சேர்றான். தைப்பூசன் பழனியில கோடிக்கணக்கில் தன்னை வருத்திக்கிட்டு அந்த பக்தர்கள் போறாங்க. அவங்க முடிவுதான் சார். அவர்கள் கடவுளை வணங்குகிறார்கள். நாம் அதற்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல. தந்தை பெரியார் உள்ள இருக்க சார், நாம் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி அது அந்த கொடுமைகள் நடந்த பொழுது சட்டையே புடவை அணிய முடியாது, ரோட்ல நடக்க முடியாது. இப்படிலாம் இருந்த காலத்துல போராடிய தந்தை பெரியார் கொள்கைக்காக போராடினார். கையேந்தி ஓட்டு கேட்டு வரல. ஒரு தடவை தான் அவர் சேர்மனா இருந்தார் ஈரோடுல நகராட்சியில. அப்புறமா தூக்கி எறிஞ்சிட்டார். இதுதான் வந்து தடுக்கும். கை கட்டிட்டு ஓட்டு கேட்க போனா கொள்கைகளை சொல்ல முடியாது, ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு போராடினார். அவருடைய வரலாறே வேற. அவர் தான் வந்து தலைக்காவேரி, இந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைக்காவேரி தந்தை பெரியார். ஓபிஎஸ் சொல்லியிருக்கார். இவ்வளவு எல்லாம் பேசியிருக்கோம் தந்தை பெரியாரை பத்தி. நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், அந்த தந்தை பெரியார் உருவாக்கிய திராவிட இயக்கம் பின்னர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா என்ற மாபெரும் தலைவனால், தமிழினத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா 6 மணி நேரம் ஆங்கிலத்தில் பேசினார். பாராளுமன்றமே அதிர்ந்து போச்சு. இந்தி தான் இந்த நாட்டினுடைய தேசிய மொழின்னு 2 நாள் டெபேட் போகுது நாடாளுமன்றத்தில். ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து இருந்தார் அண்ணா, பேரறிஞர் அண்ணா. அப்பெல்லாம் சவுத்லாம் ஒன்னா இருந்தது. இதை பிரிஞ்ச தென்னிந்தியா பிரிக்கப்பட்டால் மொழி பிரச்சனை, நீர் பிரச்சனை, அத்தனை பிரச்சனைகளும் வரும். திராவிட நாடு என்ற கொடியை உயர்த்தியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. அதுதான் நீங்க நடந்துட்டு இருக்கு. காலப்போக்கில் மொழி பிரச்சனை வருது, தண்ணீர் பிரச்சனை காவேரி மாதிரி வருது, எல்லாமே நடக்குது, பார்த்துட்டோம். அது அண்ணா அந்த திராவிடத்தை அழிக்கதான் வேல் கொண்டு எல்லாரும் போயிருக்காங்க சார். ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு. கட்டிடம் அன்றே சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னார், பெரும்பான்மை மக்கள் நீங்கள் டெல்லியில எல்லா இடத்துலையும் ஊபியில ஹிந்தி பேசுறீங்கன்றதால நாங்களும் அதை ஒத்துக்கிட்டு பேசணும்லாம் சட்டம் கிடையாது. எங்களது தாய்மொழி தண்ணீரற்ற மொழி, மூத்த மொழி. தென்னிந்திய மொழிகளை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஏன்னா அதிகமான மக்கள் பேசுகிறார்கள் என்பதால் தான் அது மொழி வரணும்னு சொன்னா தேசிய மொழியா. எங்க பார்த்தாலும் காக்காய் தானே தெரியுது. அதனால காக்காயில நீங்க வந்து தேசிய பறவையா கொண்டாடி இருக்கணும் இல்லையே. நீங்க தேசிய பறவையா நம்ம எதை கொண்டாடுறோம்? தோகை விரித்தாடுகின்ற வண்ண மயில். அழகா கொண்டு போறார் அதை, மயிலை பத்தி. அதை தானே தேர்ந்தெடுத்தோம். எங்கள் மொழி தேசிய பறவைக்கு சமமானது, உங்கள் மொழி காக்காய்க்கு சமமானது. ஆகவே அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை, தேசிய மொழியாக்க விடமாட்டோம் என்றுதான். அப்பெல்லாம் 65ல போராட்டம், எவ்வளவு பேர் செத்தாங்க, இறந்தாங்க. அதுக்கு பின்னாடி மொழிக்காக போராடிய ஒரே நாடு உலகத்தில் தமிழகம்.
அதற்கு பின்னாலே பங்களாதேஷ், அப்படியெல்லாம் ஒரு போராட்டத்தை உலகம் எங்கும் பார்க்க உயிர் நீத்த இளைஞர்கள், அஞ்சா நெஞ்ச நரகரியிலிருந்து எல்லாமே சொல்லிட்டே போலாம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் தமிழுக்காக அவருடைய பாடல்களில் கொண்டு வந்து தமிழை ஊட்டி வளர்த்து பாரதிதாசன், இப்படியெல்லாம் எத்தனை, ஒரு தமிழறிஞனா, 2 தமிழறிஞனா சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளவு பேரை கண்டது. எங்க அப்பாலாம் 6 முறை சிறைக்கு சென்றார் மொழி போராட்டத்தில். இப்படி வளர்த்த தமிழ், அந்த தமிழ் மூலியமாக அண்ணா 18 ஆண்டு காலம் போராடி ஆட்சி கட்டிலே ஆட்சி அமர்த்துகிறார். தந்தை பெரியார் தான் இந்த தலைவர் என்கிறார். அதுக்கு பின்னாலே வந்த தலைவரே இல்லை இந்த இயக்கத்திற்கு, எப்பொழுதும் பெரியார் என்கிறார். தந்தை பெரியாரை கொண்டாடுகிறார். பின்னாலே வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா பெயரிலே இதே கட்சியை துவங்குகிறார். கொடியிலே அண்ணாவை காட்டுகிறார். இந்த 2 தலைவர்களும் இல்லை என்று சொல்லியிருந்தால் திராவிட இயக்கத்தில் ஒரு பார்ட்டி எல்லாம் கம்ப்ளீட்டா இல்லாம போயிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ணா இல்லாமல் போயிருந்தால் திமுகவும் இல்லை. அதற்கு பின்னால் அதிமுக. பிரிந்து வந்த புரட்சி தலைவர் வெற்றிகளை குவித்தே ஆட்சியை நடத்திய அந்த சத்துணவு தந்த சரித்திர நாயகன் தலைமையிலே ஒரு கட்சியும் இல்லை, எதுவுமே இல்லை. எங்களுக்கு அரசியல் தெய்வமாக வழிகாட்டியவர்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும். அவங்கள திட்டுறாங்களே சார் மேடையில. அதான் எடப்பாடி தான் சொல்லியிருக்காரு சார், இல்ல, அண்ணாவுடைய நரிகள் புகழை பாராட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. நரிகள் 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 கார்மேகம் நரிகள் இவைகள் திராவிடத்தை தேசியத்தை அழிக்க வந்த அண்ணனோ அசிங்க அசிங்கமா அந்த மேடையில போட்டு காமிக்கிறாங்க. ரொம்ப கொடுமை. அந்த மேடையில பேசியது நியாயமான இந்துக்கள் அல்ல, பணம் வாங்கி கொண்டு இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக முஸ்லீம்களாக மாறினார்கள்னு அதை ஒண்ணு போடுறான். என்னங்க நியாயம்? 3 மதத்தை இழிவுபடுத்த நடத்திய மாநாடா? முருகனை நீங்க அறிமுகம் பண்ணுமா? எங்களுக்கு முருகனை பக்தர்களுக்கு தெரியாதா? முருகனை அறிமுகம் பண்றேன்னு என்ன கூத்து நடக்குதுங்க? அங்கெங்க அரசியல் போய் பேசுனீங்க? தந்தை பெரியாரும் பேரறிஞரனாவும் என்ன வேணா இந்து முன்னணி பேசிட்டு நாங்க பதில் சொல்றோம், தயார், அதுக்கு ரெடியா இருக்கோம். தவறு, சட்டத்திற்கு புறம்பானது பார்த்து விட்டு வேண்டாம். 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க சார், 4 பேரு. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் போட்ட பிச்சையால் வந்தவர்கள் 4 பேரும். 4 பேரும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு அந்த இதுல டிஸ்பிளேல தெரியல, நாங்க வெளியில வந்ததுதான் தெரியுது, வன்மையாக கண்டிக்கிறோம். என்ன கிழிக்கிறதுக்கு அங்க இருக்கீங்க நீங்க? என்ன வன்மையா கண்டிக்கிறது? ஏய், 4 பேர் வெளியில ஏற வேண்டியதானே? தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் இழிவாக பேசிய பின்னால் எங்களுக்கு இங்க இடமே இல்லை அப்படின்னு அப்பயே எழுச்சி வந்திருக்கணும். இப்ப தெரிஞ்ச பின்னாடியே வந்திருக்கணும். அப்போ அடித்தளத்திலேயே கை வச்சுட்டாங்க சார். அடிமடியிலேன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கை வச்சுட்டாங்க. கொள்கைகளை வகுத்து கொடுத்தவர்கள், கோட்பாடுகளை கொண்டு வந்து நிறுத்தியவர்கள், நமக்கு அரசியலை சொல்லிக் கொடுத்தவர்கள், அவர்களையே அசிங்கப்படுத்துகின்ற முதல்ல நீ என்னத்துக்கு இந்து முன்னணி மாநாட்டுக்கு போன? இந்து முன்னணிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அங்க போன? சார் பாஜக கூட்டணியில இருக்கும் சார். கூட்டணியில இருந்து நயினார் நாகேந்திரன் கூப்பிட்டு தனியை பிடிச்சோன்னு போய் தொலைய சொல்லுங்க சார். பாரதிய ஜனதா துண்டை கட்டிட்டு மெம்பரா செஞ்சுட்டு போய் தொலைட்டோம். பின்னாடி இருந்தா முதுகுல ஏன் குத்துறீங்க? இந்த கட்சியை அடிக்கிறீங்க. 4 பேரும் பிஜேபிக்கு போயிட்டா அதிமுக அழிஞ்சு போயிடுமா? வேலுமணி அங்க போய் ஒரு மாநாட்டில் உட்கார்ந்து இருக்காரு, பெரிய மனுஷன். அவருக்கு நாளைக்கு நடக்கிறது தெரியும். RSS நூற்றாண்டு விழாவுக்கும் வேலுமணிக்கு என்னங்க சம்பந்தம் சார்? அந்த பகுதியில மிக முக்கியமான அரசியல் ஆளுமை சார், அதனால கூட்டிருப்பாங்க, போயிருப்பாரு. நீங்க சேர்ந்துருங்க பிஜேபியில, உங்க உரிமை. இங்க என்ன அதிமுக உங்களுக்கு வேலை? போய் சேர்ந்துருங்க. வேலுமணி சேரட்டும், தலைமை தாங்கட்டும், எல்லாம் பிஜேபி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அதையும் பாத்துருவோம் தமிழ்நாட்டுல. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சேலத்துல பேசும்போது ரொம்ப அழகா சொன்னார். அது அந்த கொரோனா டைம் முடிவுக்கு வர நேரம் மாஸ்க் போட்டிருந்தான். அந்த மாஸ்க போடும் பொழுது அந்த மாஸ்க்ல பார்த்தா அவன் பிஜேபி கார மாதிரி தெரிஞ்சான். ஆனா அந்த மாஸ்க கழட்டிட்டு பார்த்தாதான் உள்ள அதிமுக காரனா இருக்கான். இது வேஷத்துக்காக போடப்பட்ட மாஸ்க்னார். கரெக்டா சொன்னது? சரியா போச்சா? இவர்கள் யாருன்னு இவர்களே தோலுரித்து காண்பித்து விட்டார்கள். நான் தப்பாவே சொல்லியே போயிடுன்ற, போய் தொலைங்க பிஜேபிக்குன்ற. இந்த கட்சிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அத்திக்கடவு அவிநாசி இடத்துல எம்ஜிஆர் படத்தையும் அம்மா படத்தையும் தூக்கி எறிஞ்சிங்க. இங்க அண்ணாவையும் பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் இழிவுபடுத்தி பேசுறாங்க. அதை வேடிக்கை பாக்குறீங்க. அடுத்த வீட்டுல இருந்து ஏதாவது நடக்கும், ஏன் எட்டி பாக்குறீங்கன்னு கேக்குறீங்க. உங்களை முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னு சொல்லி கேவலப்படுத்திட்டாங்க. முடிஞ்சு போச்சா? அப்புறம் என்ன வெங்காயம் இங்க வாழுது? ஸோ இதுதான் நடக்குது. ஆகவே இதெல்லாம் ஏமாத்துற வேலை, இதெல்லாம் நம்பாதீங்க. அவங்க முழுமையா பிஜேபி காரங்களா மாறிட்டாங்க சார். பேருக்கு
அஇஅதிமுகன்னு அவங்க இருக்காங்க. அவ்வளவுதான். சார் இதுல செங்கோட்டையன் அவருக்கான வாய்ப்பும் சொல்றாங்களே ஐயோ சார், அதுக்கு விடுங்க எதுவும் சார். அது வாய்ப்பு வந்து இருக்கு? நான் முதல்ல நான் சொன்னேன். இந்த பத்திரிகைக்காரங்க மேல எனக்கு ஏகப்பட்ட கோவம். இன்னைக்கு ஓப்பனா தமிழ் நிறத்துல அடிக்கிறேன். என்ன டிபேட்ல வரவிடாம பண்றதுக்கு அங்க ஒரு ஆள் உட்காந்து செக்ரட்டரியேட்ல முன்னாள் அதிகாரி போன் பண்ணுவான். அதை கேட்டு நாங்க வேற யாரையும் அனுப்ப மாட்டோம், புகழேந்தி வந்தா நாங்க வேற யாரையும் அனுப்ப மாட்டோம், இவனுக்கு வேற தொழில் பண்ணணும், இவங்களை அனுப்ப மாட்டான் அவங்கள அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு. செங்கோட்டையில வேலைக்கு வர மாட்டார் சார். அன்னைக்கே சொன்ன இந்த ரயில் எக்மோரையும் சென்ட்ரலையும் தாண்டாதுங்க, அவர் எந்த அமித்ஷாவையும் பார்க்கலீங்கன்னு சொன்னேன். புகழேந்தி ஒருத்தன் தான் சொன்னேன். எந்த மீடியாவது கேட்டீங்களா? நீங்க தான் கேட்டீங்களா? அது ஒரு பெரிய பேட்டி, செங்கோட்டையன் ஒரு பெரிய புரட்சியாளர், மார்க்சிஸ்மாவு அப்படின்னு சொல்லி என்ன நடந்தது? அவர் பாட்டு போய் அந்த தோட்டத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அவர் எதுக்கும் வரமாட்டாரு, அவரை நம்பி எதுவும் செய்ய முடியாது. அந்த தைரியம்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அதெல்லாம் அவர் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. சென்டர்ல பழனிசாமியோட போய் சரண்டர் ஆயிட்டார், மன்னிப்பு கேட்டார், சென்டர் கூட போய்கிட்டு இருக்காரு, ஓடிட்டு இருக்காரு. அவரை ஏன் போய் எடுத்து டைம் வேஸ்ட் பண்றீங்க? சார் இப்ப ஓபிஎஸ் அவருடைய அறிக்கை ஒரு கடுமையான அறிக்கை, இந்த அண்ணா இந்த இந்து முன்னணி மாநாடு குறித்து ஓபிஎஸ் சந்தோஷங்க சொன்னாரேன்னு அண்ணன் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் இழிவா பேசுறதுக்காக கொடுத்த அறிக்கை வரவேற்கிறேன் மனதார. நாங்க வெளியில வந்துட்டா கூட அந்த அறிக்கை யாராவது கொடுப்பாங்களா? நாலு பேரும் போய் சரண்டர் ஆயிட்டாங்களே, யாராவது கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்த நேரத்தில் அவர் கொடுத்தார். அன்னைக்கு அம்மாவை பத்தியும் தப்பா பேசினப்போ, முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசினப்போ நான் இருந்தேன்ல, அப்ப இருந்தப்போ அவர் வந்து அதையும் கண்டிச்சார். அதை கண்டிச்சார். நாங்க ரொம்ப வேகமா அண்ணாமலையை கண்டிச்சு, அப்புறம் திரு அண்ணாமலை இன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆகவே இவர்கள் முகமூடி போட்டிருக்கின்ற அதிமுக காரர்கள், இவர்கள் முகமூடியை கழட்டி பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் ஒரிஜினலா தெரியும். ஆகவே இனி பேசி பயனே இல்லை டேனியல், முடிஞ்சு போச்சு. எப்ப பெரியாரையும் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் சேர்த்து இவர்கள் முதல்வர் சொல்றாரு அடகு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எனக்கு ஒரு சின்ன வேறுபாடு, அடகு வைக்கலீங்க, வித்துட்டாங்க. அடகு வச்சா மீட்டுக்கலாம், வித்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு அந்த கதை. அந்த பார்ட் அங்க முதல்வரே தப்பு பண்ணாரு, அதையும் பார்த்தேன். ஆகவே இது வந்து அமித்ஷா நேற்று கோடிட்டு காட்டிவிட்டார். அவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார், விரும்ப மாட்டார். இவர் என்ன பண்ணுவார்னு அவருக்கு தெரியும். ரெண்டு பேரும் அரசியல் ரீதியா பின்புறமா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல கடைசியில அரசியல் அழிவு அப்படின்னு ஒண்ணு பழனிசாமிக்கு நிரந்தரமா இருக்கும்னா அதுக்கு அமித்ஷா காரணமா இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சார், உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சாத நன்றிகள் சார். மிக்க நன்றி. தமிழ் நிறத்திற்கு நன்றி, வணக்கம். ஆகவே இது தந்தை பெரியாருடைய மண், பேரறிஞர் அண்ணா அவர்கள் வளர்த்த ஆட்சி. ஆகவே இவர்கள் இல்லை என்று சொன்னால் தொண்டர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்தவும், வழி நடத்தவும், அதை எடுத்து செல்லவும், இந்த அம்மா தலைவர் ஆட்சியை கொண்டு வரவும் தொடர்ந்து பாடுபடுவோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இவரை பார்த்து யாரும் ஓட்டு போடுறான்? இவர் டூர் போனாருன்னா ஸ்டாலின் போக வேண்டியதே இல்லை. இவர் டூர் போனா இவர் டூர்லயே முடிஞ்சிடும். யாரும் இவரை பார்த்தா ஓட்டு போட போறது இல்லை. ஆகவே முதலமைச்சர் டூர் போகவே தேவையில்லை. சும்மா அவர் சண்டைக்கு அனுப்பிச்சாருன்னா கூட போதும். ஏன்னா எடப்பாடி டூர் போனா போதும், முடிஞ்சு போச்சு, பினிஷ்ட். அவர் மூஞ்ச பார்த்தாலே இந்த துரோகி வந்திருக்கான் ஓட்டு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லிட்டு போறாங்களே தவிர யாரும் இவரை மாமன்னர் வந்ததா சொல்லல. அதனால இந்த டூரே அவருக்கு ஒரு முடிவா அமையும். அப்ப நான் கேட்கிறேன், அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா படங்கள் இல்லாம இவர் யார் படத்தை எடுத்துன்னு போவாரு? மோடி படத்தை. மோடி அமித்ஷா மோடி அமித்ஷா எல்லாம் போட்டு கொடியில் வந்து தேசிய என்ன சொன்னீங்க? தேசிய வரவே மாட்டேங்குது கூட்டணி சார். இல்லைங்க, அது இல்லைங்க. இப்ப இந்து முன்னணி, இந்து முன்னணி, இந்து முன்னணியுடைய அதனுடைய இது இருக்காருல்ல ராமகோபாலன், அவங்கள மாதிரி யாராவது ஒருத்தர் கொடியில போட்டு அந்த கொடியை கையில பிடிச்சிட்டு போட்டுங்க. அது நல்லதானே. அந்த ஆதரிக்கும் போது முழுமையா ஆதரிக்கட்டுமே, இதுல என்ன அறகுறையா ஆதரிக்கிறது? ஆகவே அப்படி மாறிட்டாங்க அவங்க. ஆகவே இனிமேல்லாம் அவங்களுக்கு கட்சி தலைவர்கள் எல்லாம் ஞாபகம் இல்லை. அதனால அதை பார்த்துக்குவோம். நாங்கெல்லாம் இருக்கோம், விடமாட்டோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. தலைவர் நன்றி நன்றி சார். தலைவரும் அம்மாவும் உயிரோட்டமாக இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களோடு இருக்கிறோம். சந்திப்போம் பழனிசாமி. நன்றி, வணக்கம். உங்களுக்கும் நன்றி. பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.